2வது அத்தியாயம் 102வது வசனம். அந்த வசனத்துல ஹாரூத் மாரூத் சம்பந்தமா உள்ள வசனம். அந்த வசனத்துல சூனியம் சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்துல அல்லாஹ் தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். இப்படின்னு ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி புரியணும்? 2:102 அந்த வசனத்தில் உண்மையிலேயே சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள. அந்த வசனத்துக்கு மட்டும் விளக்கம் பார்த்துட்டோம் நீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எங்கேயுமே நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பாலும் சூனியம் தொடர்பாக குழப்புவது இந்த வசனத்தை வைத்து தான். 2:102 வசனத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, குழப்புவாங்க. பாருங்க, சூனியத்துக்கு சக்தி இருக்குன்ட்டான் அப்படிங்குவாங்க. அதுல நாம ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம். அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு வந்துட்டோம்னா கரெக்டா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னால ஒரு ஹதீஸையும் பார்த்துக்குவோம். அஹ்மதுல 26,212. அஹ்மதுல 26,212. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன், பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். வலா முஃமினுன் பிசிஹ்ரி, சூனியத்தை உண்மை என்று நம்புபவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அஹ்மதுல 26,212. சரியா? இதுல ரசூலுல்லா சொல்லக்கூடிய செய்தி தெளிவான செய்தி. இதுல குழம்புவதற்கோ பெரிய ஆராய்ச்சி பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. தெளிவா என்ன சொல்லிட்டாங்க, பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், சூனியத்தை நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் போக மாட்டான் இப்படின்ட்டாங்க. சூனியத்தை நம்பக்கூடியவனா என்ன நம்புறது, சக்தி இருக்கு, சூனியத்துக்கு சக்தி இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு நம்பினா எங்க போக இயலாது, சொர்க்கம் போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸும் என்ன கருத்தை நமக்கு சொல்லுது, சூனியம் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான் நம்ம பார்த்தோம்ல, அந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், அது பொய், கண்கட்டி விட்டு அதை நம்ப கூடாது, அல்லாஹ் எங்க அந்த கருத்து சொல்லப்பட்டது அதே கருத்து தான் அல்லாஹ் இந்த ஹதீஸ்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூனியத்தை நம்ப கூடாது, அதை நம்பினா சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரத்தை நம்புபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மழை பெய்கிறது, மழை பெய்யும் போது அந்த மழையின் மூலமா மக்கள் இரு சாராராக பிரிகிறார்கள். சில பேர் முஸ்லிம்களாக ஆகிறார்கள், சில பேர் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னா. ஒரு மழை பெய்ஞ்ச உடனே மக்கள் 2 சாரார், ஒருத்தவங்க முஸ்லிமா ஆகுறாங்களாம், இன்னொரு குரூப் இறை மறுப்பாளர்களா ஆகிறாங்க. எப்படி? மழை பெய்யும் போது இறை மறுப்பாளர்கள் சொல்லுவாங்களாம், முதிர்நாபி நௌகி கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தினால் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம், இந்த நட்சத்திரம் இங்கிருந்து அங்க போயிருச்சு, அந்த நட்சத்திரம் அங்கிருந்து இங்க வந்துருச்சு, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் நமக்கு மழை பொழிவிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படின்னு சொன்னா அவங்க யாருங்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இறை மறுப்பாளர். நட்சத்திரத்தினால மழை பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களா ஆயிடுறாங்க. முதிர்னா நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் யார் சொல்கிறார்களோ அவங்க முஸ்லீம் ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் தான் காரணம். நட்சத்திரம் அங்கேருந்து அங்கே போது அங்கேருந்து இங்கே வருது, அதுக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே இயக்குகிறான், அல்லாஹ் தான் நாடுகிறான், அவன் தான் மழையை தருகிறான் இப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறாங்க. நட்சத்திரத்தினால மழை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களாக ஆகி விடுகிறார்கள். ஜோசியத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜோசியம் பார்க்கறது எந்த பேசிக்ல பார்க்கறாங்க? குரு உச்சத்துல நிற்கிறான், சுக்கிரன் ஓரமா போய் நிற்கிறான், அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல போய் நிற்குது, இந்த நட்சத்திரம் இங்க நிற்குது, நீங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு நீங்க வியாபாரத்தை துவங்க கூடாதுன்னு சொல்றாங்க. நட்சத்திரத்தை வச்சுதானே சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு ஆகாது அவருக்கு ஆகும், உங்களுக்கு ஓடாது அவருக்கு ஓடும், உங்களுக்கு நஷ்டம் அவருக்கு லாபம் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு ஜோசியம் சொல்றாங்க. அப்ப அது மாதிரி மழை பொழிகின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தினால்தான் நம்ம மழை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க என்ன? இறை மறுப்பாளர்கள். இந்த ஹதீஸ் எதுக்கு சொல்றோம்னா, இந்த நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை முஃமினுன் பில் கவாகிப், நட்சத்திரத்தை நம்பக்கூடியவன். நட்சத்திரத்தை நம்புறதுனா நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறது இல்லை. நம்மள என்ன நம்புறோம்? நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மழைக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நட்சத்திரங்களின் மூலமா மழை பொழிவிக்கப்படுறது இல்லை. எப்படி சொல்றோம்ல, இதுதான் என்ன? அல்லாஹ்வை நம்புறதுன்னு அர்த்தம். சூனியத்தை நம்புறதுனா சூனியம் இருக்குன்னு சொல்வதல்ல. நம்மள என்ன சொல்றோம்? சூனியம்ங்கிற பேர்ல ஏமாற்று வேலை இருக்கு, சூனியம்ங்கிற பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு. சூனியம் இருக்குன்னு சொன்னா சூனியத்தை நம்பக்கூடியவர் அல்ல. சூனியத்தினால தான் அனைத்தும் நடக்கிறது, சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும், சூனியத்தினால ஒருவருக்கு வியாபாரத்துல நஷ்டத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னா அதுதான் சூனியத்தை நம்புறது. அப்ப சூனியத்தை நம்பக்கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸும்
சூனியத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைங்கிறது சொல்லுது. சரியா? சரி, இப்போ 2:102 அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், சூனியம் சிறுங்கிற வார்த்தை வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சிறுங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே வரும். சிறுனால என்ன பண்ண முடியும், சிறுனா என்னங்கிற விளக்கம் வருதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சரியா? அந்த கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை பார்க்கணும். நான் அப்படியே ஆரம்பத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும் பொழுது சூனியம் வந்துருச்சு நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சூனியம்னு வரும், சூனியம்னா என்னங்கிற விளக்கம் இதில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சரி, பார்க்கும் போது ஒரு வசனம் எப்படி ஆரம்பிக்குது, வத்தபஹு மா தத்ரு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். உமா கஃபர சுலைமானு, சுலைமான் காபிராகவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்களே காபிராகி போனார்கள். யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்களே காபிரானார்கள். உமா உன்சில அலல் மலக்கை, அவ்விரு மாணவர்கள் மீதும் அது அருளப்படவில்லை. அவ்விரு மாணவர்கள் முன்னாள் எந்த 2 மாணவர்கள், ஜிப்ரீல் மீகாயில், இரு மாணவர்கள் மீது அருளப்படவில்லை. பாபில ஹாரூத் மாரூத், இது அந்த ஷைத்தான்ல போய் ஜாயின்டாங்க. பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் எனும் ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிராகி போனார்கள். சரியா? இப்ப இதுவரையிலையும் சூனியம்னா என்னன்னு வந்துருச்சா, சூனியம்னா என்ன அப்படிங்கிறது வந்துருச்சா இப்ப நம்ம படிச்ச வரையிலையும். ஆனா என்ன வந்திருக்குது, சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு. அப்படிதானே? சரி, அதாவது சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். அவன் என்ன சொன்னாலும் தெரியல, ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். சரியா? ஒன்று, சுலைமான் காபிராகவில்லை. ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிரானார்கள். அவ்விரு மாணவர்கள் மீது இது அருளப்படவில்லை. சூனியம் 2 மாணவர்கள் மீது அருளப்படவில்லை. பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் எனும் ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிராகி போனார்கள். அவ்வளவுதான். சரியா? இதுவரையும் படிச்சதுல என்ன வரல, சூனியம்னா என்ன, சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கற்றுக் கொடுத்தது யாரு, ஹாரூத் மாரூத். கற்றுக் கொண்டது யாரு, மக்கள், அங்குள்ள மக்கள் கற்றுக் கொண்டார்கள் வருது. இவன் கற்றுக் கொடுத்தா அவன் கத்துக்கிட்டான் இப்படின்னு வருது ஒழிய என்ன அப்படின்னு வரல. சரி, அடுத்த பாரா படிக்கணும். ஒமான் அல்லிமானு மின் அஹதின், அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா, அவர்கள் சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நீ காஃபிராகி விடாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவங்க எதை கற்றுக் கொடுக்குறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்லாம கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம். நாங்கள் சோதனையா இருக்கிறோம், ஃபித்னா, நாங்க சோதனைக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படிப்பினைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நீ என்னவா போயிடாத, என்கிட்ட இருந்து இந்த சூனியத்தை கத்துக்கிட்டு காஃபிரா போயிடாத இப்படின்னு சொல்லாம அந்த ஹாரூத் மாரூத் ஷைத்தான்கள் என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கல. சரி, இங்கே என்ன வரல, என்னன்னு வரல. சரியா? கவனிச்சுட்டே வரணும். அடுத்து பாருங்க, அப்ப இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இருவரும் இவ்வாறு கூறாமல், நாங்கள் ஃபித்னாவாக இருக்கிறோம், நீ காஃபிராகி விடாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா, எனவே அவ்விருவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார். அவ்விருவர்ங்கிறது யாரு, அவர்கள்ங்கிறது யாரு, அந்த அவங்க மக்கள் கற்றுக்கொண்டார்கள். மா, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். மானா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை, ஒன்றை அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொண்டார்கள். யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எதன் மூலம் கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். ஒமாஹும், அவர்கள் இல்லை, பிவாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் யாருக்கும் இதன் மூலம் தீங்கிழைப்போராக இல்லை. இப்ப இதுவரை வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லிடுறாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறது தான் சூனியம். சூனியத்தினால பலது பண்ண முடியும். கடலை பிரிக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நிறைய கதை விடுறாங்க. சூனியத்தினால பலதும் பண்ணலாம் இருந்தாலும் அதுல பண்ண முடியக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு கணவன் மனைவியை பிரிக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வே சூனியத்தினால கணவன் மனைவியை பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, தௌஹீத் ஜமாத்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க, சூனியத்துக்கு சக்தியே இல்லை, சூனியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்க. இப்படி நீங்க சொல்லலாமா? ஆரம்பிச்சிருக்காங்க பழைய பல்லவி. இவங்க பள்ளியாசலுக்கு நீங்க போலாமா, இவங்க உண்டியல் ஏற்றி வந்தா காசு போடலாமா, இவங்க பெண்கள் பையன் நடத்தினா அதுக்கு போலாமான்னு அந்த லிஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 10-15 விஷயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. மனப்பாடம் பண்ணது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா?
இப்போ இதுல உண்மையில அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க. உண்மையில அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம நம்புறது நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அல்லாஹ் உண்மையில அப்படி சொல்லியிருந்தா அதை நம்புறது நமக்கு எதுவும் அல்லாஹ் விஜயா இருக்கலாம், நம்ம ரசூலை விஜயா இருக்கலாம், அப்படியே சொல்றோம். அப்படி ஒரு மூவின் சொல்லலாமா, அப்படி நினைக்கலாமா? அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிறத நம்ம கொள்கை. அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒண்ணு நீ நம்பாத அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை. அல்லாஹ் அப்படி சூரியத்துக்கு சக்தி இருக்கு, கணவன் மனைவியை பிரிக்க முடியும்னு சொன்னா நம்ம நம்பிட்டு போயிடலாம், சரியா? ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுங்கிறத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். இப்போ ஒமாயு அல்லிமானி அங்கிருந்து பார்க்கணும். அவ்விருவரும் நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம், சோதனையாக இருக்கிறோம், நீங்க இதை கற்று காபிராகி விடாது என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் இப்படின்னு சொல்லப்பட்டா, இங்க எங்கேயாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது சூனியத்தில் ஒரு பகுதின்னு வருதா? சூனியம்னு வருதா? அப்படி வருதா? அப்படி வர பொதுவான வார்த்தையா இருக்கு. அல்ல மூலம் மின்ஹுமா, எனவே அந்த ரெண்டு பேர்ட்டிருந்து கற்றுக்கொண்டார்கள்மா ஒன்றை. சூனியத்தின் வருதா? இல்ல, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் தான் இருக்கே ஒழிய சூனியத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்கும் கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இருக்கால் அப்படி இல்லை. சூனியத்தில் உள்ள சொல்லி ஒரு வார்த்தை இதுல இல்ல. சரி, அப்ப எதை வச்சு அதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா, அவன் எதை கற்றுக் கொடுக்க வந்தான்? சூனியத்தை தான் கற்றுக் கொடுக்க வந்தான். இவங்க கற்றுக் கொண்டாங்கன்னு வருது. அவன் கற்றுக் கொடுக்க வந்தது சூனியம்னு சொன்னா, அப்ப இவன் கற்றுக்கொண்டது எதுவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணும். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குவது என்பது எதில் உள்ளதுதான்? இப்படிதான் சொல்றான். இந்த கருத்தை வைத்துதான் அவன் எதை சொன்னான்? சூனியத்தை தான் சொன்னான். நாங்க ஃபித்னாவா இருக்கிறோம், நீ காபிரா போயிடாதன்னு சொன்னது எதுக்காண்டி? சூனியத்தை கற்றுக் கொடுக்கத்தான். அவன் சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தான். இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது எதுவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணும்ங்கிற ஒரு புரிதல் அடிப்படையில் அது சொல்லப்படுது, சரியா? இப்போ அந்த புரிதல் சரியா அப்படின்னு பார்க்கணும். அந்த புரிதல் சரியான்னு பார்க்கணும். அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் நம்ம அணுகலாம். அவங்க சொல்ற அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் அணுகலாம். எந்தெந்த கோணத்தில்? முதல் ஒரு கோணம் என்னன்னா, இப்போ பொதுவாக ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலையும் சில நேரங்களில் சில இடர்பாடுகள் வரும். இடர்பாடுகள்னா அப்படி புரியலாம், இப்படி புரியலாம் அப்படிங்கிற இடர்பாடு வரும். அப்படி புரிவதற்கு மொழி நடை இடம் கொடுக்குதுங்கிறதுனாலயே அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மொழி நடை இருக்குல்ல, இப்படி பார்த்தா இப்படி சொல்றது சரியா தெரியுதுல்ல. ஏங்க, அவன் கற்றுக் கொடுக்க வந்தது எதுக்கு? சூனியத்தை தான் கற்றுக். இவன் வாங்கினான்னு வந்த, இவன் கற்றுக்கொண்டான்னு வந்தா எதுவாக தான் இருக்கணும்? இப்படின்னு சொல்றது சரியா தானே இருக்கு. கருத்துப்படி பார்த்தா என்னவா இருக்கு? நம்ம லாஜிக் சரிதானே. ஒருத்தன் டீ விற்க வந்தான், இவர்கள் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா எதுவா இருக்கணும்? டீ தானே, அவன் டீ விற்க தானே வந்தான், அவன் வேற டீ விற்கிறது, இவர்கள்லாம் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா அப்ப அது என்னவா இருக்கணும்? டீயா தானே இருக்கணும். எதுக்கு நீங்க மட்டும் அது இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். அந்த கருத்து, அந்த லாஜிக் ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்குதான் நம்ம என்ன ஒரு விதியை நம்ம பார்க்கணும்னா, பொதுவா ஒரு குர்ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல்லுல ஒரு புரிதலுக்கு இடம்பாடு இருக்கலாம். மொழி ரீதியா இப்படி புரிவதற்கு இடம்பாடு இருக்கலாம். இருந்தாலும் இடம்பாடு அதுல இருக்குங்கிறதுனாலயே நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிவதற்கு முன்பு அந்த கான்செப்ட் சம்பந்தமா ஒட்டுமொத்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஒட்டுமொத்த குர்ஆன் எந்த கொள்கையை முன்னிறுத்துதோ அதுக்கு மாற்றம் இல்லாம புரியும். ஒட்டுமொத்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு மாற்றம் இல்லாம புரியும். இப்படி சொல்லும் போது நமக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியலையே, அதெல்லாம் தெரியுதான், இப்ப நீங்க சொன்னதான புரியலங்கிற மாதிரி நமக்கு தோணும். உதாரணம் தான் விளங்கி. இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இப்படி ஒரு வசனம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அதிகமா தெரியும். இதோட பொருள் என்ன? இன்னல்லாஹ அல்லாஹ்வும் வ மலாயிகத்தஹு மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா? அதெல்லாம் அதான் கேள்வி. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும். அப்படிதான் மொழி நடை. நீங்க மொழி நடையத்தான் நீங்க கவனிக்கிறீங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். ஓகே, ஸலவாத்னா என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அதெல்லாம் ஸலவாத். மலக்குமார்கள் அப்படி சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்வாங்க. இப்போ நீங்க யாரையும் சேர்த்துட்டீங்க? அதுல அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிறீங்க. மொழி ரீதியா பார்த்தா
மொழி ரீதியாக பார்த்தால் அணுகினால் அதுல எப்படி புரிவதற்கு இடப்பாடு இருக்கு. இன்னல்லாஹ் அல்லாஹ்வும் ஓ மலாயிக்கத்தஹு மலக்குமார்களும் யுஸல்லூன ஸலவாத்து சொல்கிறார்கள் அலன் நபி இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ எனவே ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா இந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க சலாம் சொல்லுங்க இப்படின்னு வருது. அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும்? ஒரு சாதாரணமான கருத்தா? அது சரியான கருத்தாங்கிறத தாண்டி அது சாதாரணமான கருத்தா? எவ்வளவு பாரதூரமான கருத்து. அப்ப அல்லாஹ் உட்கார்ந்து என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் அல்லாஹ் சொல்லணும். அதான அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தம் வைக்கணும்? நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சொல்றோமோ அது மாதிரி மலக்குமார்களும் இறைவா இறைவா அப்படிதான் அர்த்தம். அல்லாஹும்மனா என்ன அர்த்தம்? இறைவா இவருக்கு நீ அருள் புரி சொல்றாங்க. இப்ப அந்த சொல்லுல யாரும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் இருக்கிறான். சொல்லுபடி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன யுஸல்லூனோட தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. யுஸல்லூன என்ன அர்த்தம்? ஸலவாத்து சொல்கிறார்கள் தான் அர்த்தம். அப்ப ஸலவாத்து சொல்கிறார்கள்ங்கிற அந்த சொல்லில் மலக்குமார்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ்வும் இருக்கிறான். சொல்லுபடி இலக்கணப்படி. அப்படி இலக்கணப்படி இருந்தாலும் கருத்துப்படி அது சரியான கருத்துப்படி அது சரியில்லை. அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான் என்று சொல்வது கருத்துப்படி சரியில்லை. அப்ப கருத்துப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன நம்ம புரிகிறோம்? எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்னா அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இவர்கள் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் அப்படி பொருள் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்களோ இந்த நபிக்காக அருள் வேண்டுகிறார்கள். சொல்லு ஒண்ணுதான் இருக்கு. நல்லா வாங்கணும். சொல்லு என்னவா தான் இருக்குது? யுஸல்லூன ஒண்ணுதான் இருக்கு. அல்லாஹ்னு வரும்போது நீங்க எப்படி பிரிச்சிடணும்? அதுல இருந்து அல்லாஹ் அருள் வேண்டுகிறான்னா அல்லாஹ் யார்ட்ட போய் வேண்டுமா? அவனே அல்லாஹும்ம இறைவான் இன்னொரு ஆள் அல்லாஹ் கூப்பிடுவானா? அப்ப அப்படி நீங்க வச்சீங்கன்னா ஓவரால் குர்ஆன் சொல்லுகிற எல்லா கான்செப்டுக்கும் அது மாத்திரம். அல்லாஹ் ஒருவன் தான்ங்கிறதான குர்ஆனுடைய கான்செப்ட். எந்த இறைவன் ஒருவன் நீங்க சொல்றீங்களோ அந்த இறைவனே அல்லாஹும்மன்னு சொன்னா அவனுக்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கிறதா இருப்பேன். அப்ப கான்செப்டே தப்பா போயிருது. அப்ப கான்செப்ட் தப்பாகும் பொழுது நம்ம அந்த இடத்துல அப்படி பொருள் செய்யாம இலக்கணத்தை கவனிக்கிறது இல்லை. இப்போ இலக்கணத்தை கவனிக்காம கருத்தை கவனித்து என்ன செஞ்சிடறோம்? பிரிச்சிடறோம். அதுக்கு இலக்கணத்தில் இடம் இருக்கு. கருத்தை கவனித்து ஒரு சொல் தான் வரும். கருத்தை கவனித்து ஒரு ஆளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் வைப்போம். இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இருக்கிறது. இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு. அப்படி நம்ம பிரிக்கிறதான செய்யணும். இது ஒரு கான்செப்ட். இதே மாதிரி இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதுகுருனி அல்குருக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறதுனா என்ன? அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும். அதானே அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறதுனா சேம் அர்த்தம் வருதா? அப்ப அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறான்னா என்ன அர்த்தம்? நன்மை வளர்றான். நீ என்ன நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுவேன்னா நான் உன் பேரை பத்தி சொல்லுவோம். என் அடியாரை பாருங்க, என் அடியார் என்னை எவ்வளவு வணங்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு உரிய கூலியை தருவேன். எனக்கு நீ நன்றி செலுத்து, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வருதுல்ல? நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தொழுகை, நோன்பு இதெல்லாம். அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் அங்க தொழுவ போறானா? என் அடியார் என்ன தொழுவிட்டான், அவனை நான் தொழுவான இப்ப திருப்பி அப்படின்னு தொழுவானா? நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் அவங்க நோன்பு வைக்க போறானா? அல்லாஹ் நன்றி செலுத்துறதுனா என்ன? தொழுது நன்றி செலுத்துனியா, நான் உனக்கு கூலி வழங்கி நன்றி செலுத்துறேன். நீ நோன்பு வச்சு நன்றி செலுத்துனியா, நான் உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்து உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்ப நன்றிங்கிற சொல்லு ஒன்னாத்தான் இருக்கு, நினைவு கூறுங்கள்ங்கிற சொல்லு ஒன்னாத்தான் இருக்கு. அடியார்களுக்கு வருகின்ற பொழுது, நமக்கு வருகின்ற பொழுது நம்ம தன்மைக்கு ஏற்ப நம்ம பலவீனங்களுக்கு ஏற்ப பொருள் செய்யணும். அல்லாஹ்வோட இணைச்சி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உயர்வுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப பொருள் செய்யணும். சொல்லு ஒண்ணுதான். விளங்குச்சா? இதெல்லாம் ஏன் இப்படி மாத்தி செய்யணும்? இது ஒரு அடிப்படை. ஏன் இப்படி மாத்தி செய்யணும்னா ஓவரால் கான்செப்ட்ல குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மாத்தாம நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அதான் கான்செப்ட். இப்ப இதுலயும் அதுதான். 2:102 என்ன தன்மை இருக்கு? அந்த உசூல் வருது, அந்த விதி வருது. விதிப்படி அவங்க சொல்ற லாஜிக் படி சரியா தான் இருக்கு. என்ன அவன் என்ன சொல்ல வந்தான்? சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தான். இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது என்னவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணும்ங்கிற சொல்ற லாஜிக் சரி. ஆனா அந்த லாஜிக் படி இங்க பொருள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அப்ப என்ன அர்த்தம் வரும்னா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நம்ம வசனங்கள் பார்த்தோம்ல, எத்தனை வசனங்கள் பார்த்தோம், அது மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்துலயும் அல்லாஹ் சூனியம்னா என்னன்னு சொன்னான்? பொய்யில்ல சொல்லியிருக்கிறான். கண்கட்டி வித்தன்னு சொன்னான். ஏமாத்து வேலை, நீங்க பயப்படாதீங்க மூசா, அவன் பண்றதெல்லாம் சூழ்ச்சி தந்திரம்னு அல்லாஹ் சொன்னான்.
அது சூழ்ச்சி, தந்திரம், கண்கட்டி வித்தை, ஏமாத்து வேலை, பொய்ன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த இடங்களுக்கு மாத்தமா இந்த ஒரு வசனத்துல மட்டும் இடம்பாடு இருக்கு, லாஜிக் படி சரியா இருக்கு, இலக்கணத்துல இடம் இருக்குங்கிறதுனால இப்படி பொருள் வச்சுட்டு போக முடியுமா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சூனியத்தை பத்தி? சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்பினா சொர்க்கம் போக முடியாது. அதான் கான்செப்ட், அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த வசனத்துல அல்லாஹ் இதைத்தான் சொன்னார், கணவன் மனைவி மூலமா சூனியத்தினால பிரிக்க முடியும் அப்படின்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னா இது இல்லை, சூனியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா, இலக்கணத்துல இடம்பாடு இருக்கு, லாஜிக் இப்படி அவங்க கேட்கிற கேள்வி சரியா இருக்குன்னு இப்படி பொருள் செஞ்சுட்டா, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சூனியத்தை நம்பினா சொர்க்கத்துல இடம் இல்லை. அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருது இல்லை? அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருதா இல்லையா? அப்ப நம்ம இலக்கணத்துல இடம் இருக்கு, நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்துல அப்படி பொருள் செஞ்சிடக்கூடாது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.